கத்தியால் வெட்டு. கத்தியால் வெட்டு. ஆமாம், கத்தியால் வெட்டு. கருத்து வேறுபாடால தாய் வீட்டுக்கு போன மனைவிய கணவன் பயங்கர ஆயுதங்களால வெறிகொண்டு தாக்கி கொலை செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மனைவியினுடைய சந்தேகத்துல கணவன் வெறி செயல்ல ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அம்மையார் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் 27 வயதான ஓம் பிரகாஷ். இவரு ஆட்டோ ஓட்டுநரா பணியாற்றிட்டு வராரு. இவருக்கும் பானாவரம் அடுத்திருக்கக்கூடிய பாறைமேடு பகுதியை சேர்ந்த 22 வயதான சந்தியா அப்படின்றவங்களுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்ச நிலையில 4 ஆண்டுகளா இவங்க ஒன்னா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இந்த நிலையில தான் ஓம் பிரகாஷ் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானதா கூறப்படுது. அதை தொடர்ந்து பல்வேறு வழக்குகள்ல இவரு போலீஸ்ல சிக்கி இருக்கக்கூடிய நிலையில இவர் மேல நிறைய வழக்குகள் நிலுவையில இருக்கு. கஞ்சா தொடர்பான புகார்கள் மட்டும் இல்லாம கொலை முயற்சி, வாகன திருட்டுன்னு இந்த மாதிரியான வழக்குகளும் நிலுவையில இருக்கு. இந்த நிலையில தன்னுடைய கணவருடைய செயல் பிடிக்காததால சந்தியா அடிக்கடி தன்னுடைய கணவரோட வாக்குவாதத்திலையும் சண்டையிலும் ஈடுபட்டதா கூறப்படுது. கருத்து வேறுபாடு காரணமா சந்தியா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய் வசிச்சுட்டு வந்ததாகவும் ஓம் பிரகாஷ் தொடர்ந்து சந்தியா கிட்ட பேச முயற்சி செஞ்சும் சந்தியா ஓம் பிரகாஷ தவிர்த்துட்டு வந்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போன ஓம் பிரகாஷ் திடீர்னு எதிர்பாராத நேரத்துல மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய மனைவியவே சராமாரியா வெட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்படுது. இதுல படுகாயம் அடைஞ்ச சந்தியா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பானவரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உயிரிழந்த சந்தியாவுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு ஓம் பிரகாஷ கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் மனைவியினுடைய நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டும் இவரு இந்த மாதிரி வெறி செயல்ல ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. இது மட்டும் இல்லாம ஆர்கேபேட்டை காவல் நிலையத்துல 8 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இவரை சரித்திர பதிவேட்டு குற்றவாளியா அவங்க சேர்த்திருந்திருக்காங்க.